மக்களே! வெல்கம் டூ மணிமணி விளாக்ஸ். இன்னைக்கு வந்து பயங்கர டேஸ்டியான அது கல்யாண வீட்டு ஸ்டைல்ல ஈஸியா கேசரி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்களும் ஒரு டேஸ்டியான கேசரி செய்ய கத்துப்பீங்க. முதல்ல வந்து ஒரு கடாயில நெய் விட்டு, நீங்க வேணும்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை இது 2மே நல்லா வணக்கிட்டு, கூடவே வந்து கொஞ்சம் வெள்ளரி விதைய ஆட் பண்ணிட்டு, நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா, அத வந்து தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்த அடுப்புல வச்சுட்டு, பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு உங்களுக்கு எந்த கலர்ல கேசரி வேணுமோ, அந்த ஃபுட் கலர ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் தாங்க ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா நல்லா தண்ணிய கலக்கி விட்டுட்டு, எடுத்து வச்சிருக்க ரவையும் வந்து நல்லா கொட்டிட்டு, அத வந்து கைவிடாம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பாதிக்கு மேல அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகமா வேணும்னா, நீங்க கூடவே கொஞ்சம் சர்க்கரைய ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்திங்கன்னா, கேசரி ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க முந்திரி, திராட்சைய அதில போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, மேல அப்படியே மேலாப்புல பரப்பர பரப்பரன்னு நெய்ய விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டும் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சைய அது மேல நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. செம டேஸ்டியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டைல். நீங்க இப்படியும் விட்டுறலாம். இல்ல இத விட வேற மாரி டேஸ்ட் வேணும்னா, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, மில்க் மெய்ட் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ஆட் பண்ணிட்டு, அத நல்லா கிளறி விட்டுட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் கேசரி. ஸோ இந்த வீடியோலயே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் கேசரி சொல்லியிருக்கேன். இந்த கேசரிய நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே!